நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 3/2/2025 இன்றைக்கு விண்மீன். இந்த விண்மீனில் ட்ரா நம்பர் 807. இந்த 807 நமக்கு முதல் கணக்கை பார்த்துப்போம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் முதல் கணக்கு எடுக்கும்போது நம்ம சிறியர் கணக்கு எடுத்துக்கிறோம். சிறியர் கணக்கில் இந்த 244, அடுத்தது 287 இந்த அமைப்புக்குன்னு சீரியல் கணக்கு முதல் கணக்காக எடுக்கிறோம். இந்த சீரியல் கணக்கில் இங்கே பாருங்கள், சி போர்டுக்கு 4 7 வந்திருக்கு. இந்த அமைப்புக்கு 9 வரணும். ஓகேங்களா? அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது 4 8 அப்படிங்கும்போது 0 வரணும் பி போர்டுக்கு. இதில் ஏ போர்டுக்கு 2 தான் வந்திருக்கு. ரெண்டு போர்டுக்குமே நமக்கு 2 தான் வந்திருக்கு. இதில் மீண்டும் ஒரு 2. இதில் 209 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் இதை பரட்டி வச்சோம்னா 029 அப்படிங்கிற நம்பரும் வரும். ஓகேங்களா? சீரியல் கணக்குக்குன்னு இந்த 2 நம்பர் கொடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதே போல் உங்களோட கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த 2 நம்பர்லேயும் உங்களுக்கு என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த 2 நம்பர்லேயும் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு கணக்கையும் பார்த்துருவோம். டோட்டலாக இதில் 8 6 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு தான் இது. இதில் 4 1 வரணும். ஓகேங்களா? இதில் 4 இருக்குது. அதே போல் இந்த வார கணக்கை பார்த்தாலும் 6 5 அப்படின்னு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? சி பொடுக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த வார கணக்குலேயும் ஒரு வார கணக்குலேயும் 4 தான் சி பொடுக்கு வருது. ஓகேங்களா? 4 இருக்குது. அதே போல் பி பொடுக்கு 8, அடுத்தது 1. இதே போல் சி போர்டுக்கு வந்த மாதிரியே இதுலேயும் அப்படி தான் வரணும். சி போர்டுக்கு பார்க்கும்போது 8 1ங்கும் போதும் அதுக்கும் 4 தான் வரணும். ஓகேங்களா? இதுலேயும் 4 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இதில் ஏ போர்டுக்கு பார்ப்போம். 1 4. இதில் 1 4 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 1 4 அப்படிங்கும்போது இதுக்கு 0வும் வரலாம். ஓகேங்களா? இதில் 0வும் வரலாம். இந்த அமைப்பில் டபுள்ஸு 44 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுப்போம். இங்கே பாருங்கள், இதில் 1 0 அப்படின்னு இறங்கியிருக்கு. வார கணக்கில் 1 0 இருக்குது. இதில் 3 நம்பர் இறங்கும் நம்பர்கள் இதில். ஓகேங்களா? அந்த கணக்கில் பார்க்கும்போது 4 1 வச்சுருக்கோம். இதில் 5 இறங்கும் பி போர்டுக்கு, அடுத்தது 9 இறங்கும். இதில் ஏ போர்டுக்கு 8 வச்சுப்போம். இதில் 0வும் இருக்குது. 0வை நான் கொடுக்கல. உங்களோட கணக்கில் இது வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய அமைப்பில் 8ங்கிறத நம்பர் மட்டும் ஏ போர்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 844 854. இதில் 894 அப்படிங்கிறத சி போர்டுக்கு 4 மட்டுமே வச்சு கொடுக்குறேன் நம்பர்களே. ஓகேங்களா? டோட்டலாக இதில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே அமைப்பு இன்னொரு அமைப்பும் இருக்குது. ஓகேங்களா? எடுத்த நம்பர்லேயே இன்னொரு அமைப்பும் இருக்குது. அதையும் பார்த்துருவோம். இந்த கணக்கு உங்களுக்கு டபுள்ஸ்லன்னு வந்ததுன்னா 844 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. சிங்கிள் நம்பர் வந்ததுன்னா 854 894 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு கணக்கு பார்த்துருவோம். அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் தான். இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் 81 அப்படின்னு இருக்கு பாருங்கள். அடுத்தது ஒரு வாரம் விட்டு ஒரு கணக்கு 41 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் நமக்கு பிசிக்கு 21 அப்படின்னு அமைப்பு வரணும். ஓகேங்களா? அந்த 1 1 அப்படிங்கும்போது அடுத்தது 21 அப்படிங்கிறது பிசிக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்பில் இதை பாருங்கள், இன்னொரு நம்பரு 1 3 இறங்கியிருக்கு. 1 3 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 6 இருக்குது. ஓகேங்களா? இதில் 621 அப்படின்னு இருக்குது. இதில் டோட்டலாக அடுத்தடுத்த நம்பர் எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். இதில் இங்கே பாருங்கள், 621. ஓகேங்களா? 21. அதே போல் 1ங்கிறதுனால டபுள் 1 வந்திருக்குங்க. அதில்
2 அப்படின்னு கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இதே போல் 622 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? 622 அதே போல் 624. ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நம்ம சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? வார கணக்குலேயும் ஒரு வாரம் விட்டு ஒரு கணக்குலேயும் அடித்த நம்பருக்கு அப்படியே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பார்க்கும்போது 41 இதில் 24 அப்படின்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்புக்காக தான் இதில் கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் ஒரு மாற்றம் ஒன்று செய்யலாம். இதில் வந்து 22 44 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 44 844 கொடுத்துருக்கோம். இதில் 622 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த கணக்குக்கு 2 4 மிஸ் ஆனால் இதுக்கு 0 வரலாம். ஓகேங்களா? டோட்டலாக நம்ம ஏ போர்டுக்கும் 0 பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது 0ன்னு வந்தால் இதில் சி போர்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த கணக்கில் இந்த ஒரு நம்பர் கொடுக்குறேன். 600 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குற நம்பர்களே. ஓகேங்களா? 600 அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா 800 டபுள்ஸாக வருது. ஓகேங்களா? இந்த கணக்கு டபுள்ஸ்னு வந்தால் மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டபுள்ஸில் டபுள் 0 இருக்குது, டபுள் 2 இருக்குது, டபுள் 4 கொடுத்துருக்கோம். டோட்டலாக டபுள்ஸ்னு பார்க்கும்போது 3 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சிங்கிள் நம்பர் சி போர்டுக்கு 0ன்னு வந்ததுனால் நீங்கள் இந்த அமைப்பில் வந்து சி போர்டுக்கு பி போர்டுக்கு மாற்றம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பி போர்டுக்கு ஒன்று 4 அல்லது 2 அப்படின்னு கொடுக்கலாம். இதில் அப்படியே மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? 2 அல்லது 4 இந்த அமைப்புக்கு மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இவ்வளோதான் இந்த கணக்கில் டோட்டலாக கொடுக்கறது. இவ்வளோ நம்பர்களே. இதே போல் உங்களோட கணக்குலேயும் நான் கொடுத்த அமைப்பிலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு பெட்டி கணிப்பை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.